நீதிமன்ற வளாகத்தில் இருந்து குதித்த கைதிக்கு எலும்பு முறிவானது ஏற்பட்டிருக்கிறது. ஈரோடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போக்சோ வழக்கு கைதியானது நீதிமன்றத்தின் முதல் மாடியிலிருந்து குதித்து தப்பி ஓட முயன்றபோது எலும்பு முறிவானது ஏற்பட்டிருக்கிறது. இடுப்பு எலும்பு முறிந்த நிலையில் கைதி ஈரோடு அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். ஈரோடு நீதிமன்ற வளாகத்தில் இருந்து குதித்த கைதிக்கு எலும்பு முறிவானது ஏற்பட்டிருக்கிறது. அவர் தற்போது ஈரோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதாசிவம். வணக்கம் சதாசிவம், விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் அந்தியூர் காவல் நிலையத்தில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு SC/ST ஆக்டில் கார்த்தி என்பவர் கைது செய்யப்பட்டு இது தொடர்பான வழக்கு ஈரோடு மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இது கோவை சிறையிலிருந்து அதாவது கார்த்தியை விசாரணைக்காக அழைத்து வந்துள்ளனர். விசாரணை நடைபெற்று இருந்து கொண்டிருந்த வேளையில் உடனடியாக அதாவது விசாரணை நடைபெற்று கொண்ட நிலையில் கார்த்தியை அங்கிருந்து தப்பியோட முயன்றுள்ளார். விசாரணையானது முதல் மாடியில் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் அவர் கீழே குதிக்க முயன்ற போது பாதுகாப்பு பணியிருந்த போலீசார் அவரது கையை பிடித்துள்ளனர். இருப்பினும் குதிக்க முயன்ற போது கார்த்தி தவறி விழுந்து இடுப்பெலும்பு அடிபட்டுள்ளது. இதையடுத்து பாதுகாப்பு பணியிருந்த போலீசார் உடனடியாக சிகிச்சைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இது தொடர்பான வழக்கு விசாரணையில் விரைவில் தண்டனை வர இருப்பதால் அதற்கு பயந்து குற்றவாளி கார்த்தி இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதாசிவம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.